வணக்கம். சிவபெருமான் பார்வதி திருமணத்துக்கு செல்வதற்காக விஷ்ணு, பிரம்மா மற்றும் தேவர்கள் அனைவரும் பரமேஸ்வரனின் சன்னிதானத்தை வந்தடைந்து அங்கு காவல் புரிந்து வந்த நந்தி தேவரை பக்தி பெருக்கோடு வணங்கி வழிபட்டு, பகவானே, ஞான கடலே, அனைவருக்கும் குருவாக விளங்கும் நந்தி தேவரே, இங்கு இப்போது கூடியிருக்கும் நாங்கள் அனைவரும் சம்போ மகாதேவனை தரிசிப்பதற்காக வந்திருக்கிறோம். எங்களுடைய வருகையை பரமேஸ்வரனிடம் தெரிவித்து எங்களுக்கு தரிசனம் செய்து வைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். உடனே நந்தி தேவரும் மிகுந்த பணிவடக்கத்தோடு சர்வேஸ்வரனான சந்திரமௌலியின் அருகில் சென்று அவரை கண்டு தரிசிப்பதற்காக அனைவரும் சன்னதிக்கு வெளியே வந்து காத்திருக்கும் விவரத்தை கூறினார். அங்கு வந்திருக்கும் ஒரு முகம், இருமுகம், 3 முகம் வாய்ந்தவர்களையும் மற்றும் முக்தர்களான கன தலைவர்களும் திவ்யமான தேஜஸுடன் கூடிய அதிகார பதவிகளில் உள்ள தேவர்களையும் மற்றும் அங்கு வந்து குழுமியிருக்கும் அனைவரும் சிவபெருமானின் சம்மதத்தோடு அவருடைய அந்தப்புற மாளிகைக்குள் ஒருவர் பின் ஒருவராக செல்லும்படி நந்தி தேவர் செய்தார். அவர்களுக்கு திவ்யமான சிம்மாசனத்தில் வீற்றிருந்த கருணை கடலான சிவபெருமான் திருவருள் புரிந்தார். அதன் பிறகு அங்கு வந்திருந்த அனைவரையும் அந்த மாளிகையின் ஒரு பகுதியில் நெருக்கமில்லாமல் தாராளமாக அமர்த்தினார் நந்தி தேவர். பிறகு அவர் அவர்களை நோக்கி, என் கையில் இருக்கும் பிரம்பை யாரை நோக்கி நான் அசைக்கிறேனோ அவர்தான் எழுந்து வர வேண்டுமே தவிர மற்றவர்கள் தானாக எழுந்து வரக்கூடாது. இங்கிருக்கும் அனைவரும் தேவையில்லாமல் வீண் பேச்சு பேசவும் கூடாது என்று உத்தரவிட்டார். பிறகு மகாதேவனுக்கு அங்கு வந்திருப்பவர்களை ஒவ்வொருவராக நந்தி தேவர் சுட்டிக்காட்டி விவரிக்கலானார். அவர் முதலாவதாக தன் கைப்பிரம்பை அசைத்து உலகங்களை சம்ஹாரிப்பவரான ஸ்ரீ காலக்னி ருத்ரரை சிவபெருமானுக்கு சுட்டிக்காட்டினார். உடனே காலக்னி ருத்ரன் தம் இருப்பிடத்திலிருந்து பரபரப்போடு வேகமாக எழுந்து நின்று தேவனாகிய பரமசிவனை வணங்கி துதித்து சற்று தொலைவிலேயே பணிவடக்கத்தோடு நின்று கொண்டார். நந்தி பகவான் தன் கைப்பிரம்பால் அவரை சுட்டிக்காட்டி, கருணாநிதியான பரமசிவனே, இதோ இவர்தான் காலக்னி ருத்ரர். தங்களுடைய உருவத்தை கொண்டவர், முடிவில் சகல கணங்களையும் சம்ஹரிப்பவரும் சகல உலகங்களுக்கும் ஆதாரபூதரும் சகல தேவர்களிலும் முதன்மையானவருமான இவர் தங்களுடைய கட்டளைப்படி தனக்கு ஒப்பான பூதங்களோடு இங்கே இப்போது வருகை தந்திருக்கிறார். இவரை தங்களுடைய குளுமையான கருணை நோக்கால் ஆசிர்வதித்து அருள் புரிய வேண்டும் என்று கூறினார். அதை கேட்டதும் சந்திரமௌலியான சிவபெருமான் அந்த காலக்னி ருத்ரரை குளித்து மலரும் பார்வையால் அருள் பாலித்து ஆசி கூறினார். சிவபெருமானின் மலர்ந்த பார்வையால் தன்னை கிருதார்த்தனாக கருதிய காலக்னி ருத்ரரும் அகமிக மகிழ்ந்து பெருமையால் பூரித்தார். அடுத்ததாக நந்தி தேவர் தன் பரம்பால் மகாவிஷ்ணுவை காட்ட, மகாவிஷ்ணு தன் 10 அவதாரங்களோடு காட்சி அளித்து எழுந்து நின்றார். திருமாலின் திவ்ய சரித்திரங்களை எல்லாம் தெரியப்படுத்தி அவரை பரமேஸ்வரருக்கு அறிமுகம் செய்து வைக்கலானார். ஐஸ்வர்யங்கள் அனைத்துக்கும் அதிபதியான மகாதேவரே, இதோ இந்த திருமால் தங்கள் இடது பாகத்திலிருந்து தோன்றிய மகாவிஷ்ணு ஆவார். தங்களுடைய கருணையால் உலகங்களை பாதுகாப்பதற்காக இவர் ஏவப்பட்டார். இவருக்கு எதை கொண்டு இத்தகைய அரும் பதவி கிடைத்திருக்கிறது தெரியுமா? இந்த மகாவிஷ்ணு அதிக அழகு பொருந்தியதும் அற்புதமானதும் இந்திர நீல ரத்தினத்தால் அமைக்கப்பட்டதும் மோட்சத்தை கொடுக்கக்கூடியதுமான தங்களுடைய லிங்க வடிவத்தை பூஜித்து வணங்கி அதன் பயனாகவே பெருட்கரிய இத்தகைய பதவியை பெற்றுவிட்டார். இப்போது தங்களுடைய திருமண விழாவை கண்குளிர கண்டு மகிழும் பொருட்டே இங்கு வந்திருக்கிறார். கருணாமூர்த்தியே, சர்வேஸ்வரனை, இவரை தங்கள் கடைக்கண் பார்வையால் அருள் பாலிக்க வேண்டும். கருணை வல்லரான பரமசிவரும் அம்மகாவிஷ்ணுவை குளிர்ந்த பார்வையால் நோக்கி அருள்மலையை பொழிந்தார். அதன் பிறகு நந்தி தேவரின் கை பரம்பின் அசைவு தன்னை நோக்கி விழவே பிரம்மதேவனும் எழுந்து நின்று வெகு தொலைவில் இருந்தபடியே சிவபெருமானை வணங்கி வழிபட்டார். அவரை நந்தி தேவர் தன் கை பரம்பினால் சுட்டிக்காட்டியபடியே, சர்வேஸ்வரனே, இதோ இந்த பிரம்மதேவர் தங்களுடைய வலது பாகத்திலிருந்து தோன்றியவர். இவர் தங்கள் சிவரூபமான லிங்கத்தை பக்தி சிரத்தையோடு பூஜித்து தங்களுடைய ஆக்னையின்படி உலகத்தை சிருஷ்டி செய்யும் பதவியில் அமர்த்தப்பட்டார். இப்போது தங்கள் திருவடி தாமரை கமலங்களிலிருந்து பெருகி வழியும் தேனை பருக வண்டு போன்ற நிலையில் இவர் இங்கு வந்திருக்கிறார். இவருக்கும் தாங்கள் கருணை மலர்ந்த பார்வையால் அருள் புரிய வேண்டும் என்று கூறினார். உடனே சிவபெருமான் அந்த 4 தலை பிரம்மாவை கடைக்கண்ணால் பார்த்து அனுகிரகித்தார். இவ்வாறாக உலக நாயகரான சிவபெருமான் ருத்ரன், விஷ்ணு, பிரம்மா ஆகிய மூவருக்கும் ஆசி கூறி அருளியதும் கணங்களுக்கு அதிபதியான நந்தி தேவர் அங்கு கூடியிருந்த மற்ற அனைவரையும் முறைப்படி பசுபதியான பரமசிவருக்கு அறிமுகம் செய்து வைப்பதில் முனைந்தார். மிகவும் தேஜஸ் வாய்ந்த மகேந்திரன் முதலான திக்பாலர்கள், தேவர்கள், அசுரர்கள், முனிவர்கள், கந்தர்வர்கள், உரர்கள், ராட்சசர்கள், அஸ்வினி தேவர்கள், மருத்கள், நதிகள், ரதங்கள், கடல்கள், மலைகள், காடுகள், கலைகள், முகூர்த்தங்கள்,
காஷ்டைகள், மாதங்கள், ருத்துகள், அயன்கள், வருஷங்கள் ஆகிய அனைவரையும் நந்திதேவர் சிவபெருமானுக்கு முறையாக அறிமுகப்படுத்தி வைத்தார். மகாதேவனும் அங்கு வந்திருந்த அனைவரையும் புன்சிரிப்பு நிறைந்த விழிகளால் நோக்கி தம்முடைய ஆசையையும் அனுகிரகத்தையும் அவர்களுக்கு வழங்கினார். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீனில் வர வீங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை முருகரின் கதையான கந்தபுராண கதை நம் சேனலில் போடப்படும். அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.